நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் and welcome to the new episode of today Sunday Jam. Sunday Jamனால உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்படிதானே? ஜாம் ரொம்ப பிடிக்கும்ல? பிரெட் வாங்கி பிரெட்ல ஜாம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப ரசிப்பீங்க, அப்படித்தானே? இனிப்பு ரொம்ப பிடிக்கும் பிள்ளைகளுக்கு. ஆனா இந்த ஜாம் அந்த ஜாம் கிடையாது. அப்ப என்ன ஜாம்? JAM, ஜீசஸ் அண்ட் மீ, இயேசுவும் நானும். ஆமா, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி இயேசுவையும் நம்மையும் இணைக்கக்கூடிய JAM ஜாம் நிகழ்ச்சி. ஆண்டவரோடு கூட நம்ம இணைக்கக்கூடிய நிகழ்ச்சியில நம்ம முழு ஈடுபாடோடு பங்கு பெற்றோம்னா நிச்சயமாக நிகழ்ச்சி நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ஓகே, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க. பாட்டு படிக்கணும், வசனம் படிக்கணும், கதை கேட்கணும், இன்னும் ஆக்டிவிட்டி பார்க்கணும், அப்புறம் கொஸ்டின் ஆன்சர். அப்பா ரொம்ப ஆர்வமா உட்காந்துருக்கீங்கல்ல? கட்டாயமாக உங்க ஆசைக்கு உங்க ஆர்வத்தை சரி செய்யும் பண்ணமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அமைந்திருக்கும். ஓகே, எந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்படித்தானே? அப்போ இப்போ என்ன பண்ணணும்? இப்போ எல்லாரும் கையை கொப்பி கண்ணை மூடி ஒழுங்கா இருக்கலாமா? இருக்கிற இடங்கள்ல பக்தியா இருக்கணும். ஏன்னா ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறோம். ஓகேயா? சரி, சொல்லுங்க கூட. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளின் சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக என்னோடு கூட பேசும். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வெரி குட். அழகா ஜெபம் பண்ணிட்டீங்களா? நீங்க எல்லாமே ரொம்ப நல்ல பிள்ளைகள் தெரியுமா? ஜெபம் பண்ணுங்க, டக்குன்னு ஜெபம் பண்றீங்க. என்ன சொன்னா அப்படி கீழ்படுறீங்க. வசனம் படிங்கன்னா அழகா படிச்சிருங்க. SMSல நீங்க பதில் சொல்லுங்க, டக்குன்னு பண்றீங்க. ஒரு ஆல் சூப்பர். வெரி குட் பாய்ஸ் அண்ட் வெரி குட் கேர்ள்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம செக்மெண்ட்ல முதலாக சூப்பரான ஒரு பாட்டு கேட்க போறோம். பாட்டு உங்களுக்கு ரொம்ப இஷ்டம் தானே? ரொம்ப பிடிக்கல? இன்னைக்கு நமக்கு பாட்டு படிக்க போறது யார் தெரியுமா? நம்ம ஷைலாக்காவும் ஜெமிமாக்காவும். ஏற்கனவே ஷைலாக்காவும் ஜெமிமாக்காவும் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, கேட்டிருக்கீங்கல்ல? இன்னைக்கு ஷைலாக்காவும் ஜெமிமாக்காவும் ஆக்ஷனோட சூப்பரான பாட்டு உங்களுக்கு சொல்லிக் போறாங்க. பாட்டு கேட்கலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அக்கா. இன்னைக்கு கூட நம்ம ஒரு புது பாட்டு கத்துக்கலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, புது பாட்டு கேட்கீங்களா? சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி மா மா, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி மா மா, சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நான் பாவியாக இருக்கும் போது தேவன் அன்பினால் தம்முறை மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவன் அன்பினால் தம்முறை மைந்தன் இயேசுவை நமக்கு அளித்தாரே.
சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன் நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. என்ன குட்டீஸ் பாட்டு பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? இப்போ நம்ம பாட்டோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லி கொடுப்போமாக்கா? பாட்டு இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அக்கா நம்புகிறேன். இந்த நேரத்துலையும் கூட ஆட்டுக்குட்டி அப்படின்னா யார்? நம்ம தான் அந்த ஆட்டுக்குட்டி, சரியா? ஆட்டுக்குட்டி மாதிரி இந்த உலகத்தில் கூட நம்ம நிறைய நேரங்களில் பாவத்தில் தவறி போயிருந்தோம். ஆனால் ஏசப்பா அவங்க நம்ம மேலே கொண்ட அன்புனால ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ஒரே மகனை நமக்காக சிலுவையில் பலியாக கொடுத்தாரு. இன்னைக்கு கூட நமக்காக வந்த தேவனுடைய அன்பை உணர்ந்து இந்த பாட்டை நம்ம படிப்போமா? ஆர் யூ ரெடி? ரெடியா எல்லாரும்? ஓகே, இப்போ நம்ம பாட்டை இன்னொரு வாட்டி படிச்சுட்டு பாட்டு அக்கா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டான்ஸாவா சொல்லி கொடுக்கும். ஓகேயா? சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி மா மா துள்ளி ஓடு மாட்டுக்குட்டி மா மா சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடு மாட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன் நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. இந்த லைன்ஸ் மட்டும் நம்ம படிக்கலாமா? எங்களோட சேர்ந்து நீங்க படிங்க. என்ன? சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி மா மா துள்ளி ஓடும் மாட்டுக்குட்டி மா மா சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் மாட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன் நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் இந்த பாட்டை படிக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா போகலாமா? நாம் பாவியாக இருக்கும் போது தேவன் அன்பினார் தம்முறை மைந்தன் இயேசுவையே நமக்கு அளித்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவன் அன்பினார் தம்முறை மைந்தன் இயேசுவையே நமக்கு அளித்தாரே. ஓகே, இந்த லைன்ஸ் நீங்க திருப்பி படிக்கிறீங்களா? ஓகே குட்டீஸ், திரும்பி எல்லாரும் இந்த ஒரு டைம் இந்த பாட்டை படிச்சுட்டு அப்புறம் நம்ம ஆக்ஷன் பார்க்கலாம். சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி மா மா துள்ளி ஓடும் மாட்டுக்குட்டி மா மா சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் மாட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன் நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவன் அன்பினால் தம்முறை மைந்தன் இயேசுவையே நமக்கு அளித்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவன் அன்பினால் தம்முறை மைந்தன் இயேசுவையே நமக்கு அளித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் மாட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன் நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. என்ன குட்டீஸ், பாட்டு சூப்பரா இருந்ததா? ஆக்ஷன் பார்க்கலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி மா மா துள்ளி ஓடும் மாட்டுக்குட்டி மா மா சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் மாட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன் நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவன் அன்பினார் தம்முறை மைந்தன் இயேசுவையே நமக்கு அளித்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவன் அன்பினார் தம்முறை மைந்தன் இயேசுவையே நமக்கு அளித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் மாட்டுக்குட்டி எங்கே நீயும் சென்று விட்டாயோ கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன்
நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. என்ன குட்டீஸ், ஆக்ஷன் சூப்பரா இருந்ததா? எங்களோட சேர்ந்து நீங்களும் பண்றீங்களா? இன்னொரு டைம் நாங்க அக்கா பண்றோம் 2 பேரும். சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி மா மா, துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி மா மா. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவன் அன்பினார் தம்முறை மைந்தன் இயேசுவையே நமக்கு அளித்தாரே. நாம் பாவியாக இருக்கும் போது தேவன் அன்பினார் தம்முறை மைந்தன் இயேசுவையே நமக்கு அளித்தாரே. சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி துள்ளி ஓடும் ஆட்டுக்குட்டி, எங்கே நீயும் சென்று விட்டாயோ? கண் தெரியும் காட்சியிலே காட்டுக்குள்ளே சென்று விட்டேன், நல்ல மேய்ப்பன் தேடி வந்தாரே. ஓகே குட்டீஸ், எல்லாம் ஆக்ஷன் எல்லாம் பார்த்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பாட்டை பாடி பார்த்துட்டே இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்னா. பாய். பாட்டு எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது தானே? பிடிச்சிருந்ததுல ஆக்ஷன் போட்டு அழகாக பாட்டு பாடினீங்க, சூப்பராக பாடினீங்க. குட் கேர்ள்ஸ், குட் பாய்ஸ். குட்டி பிள்ளைகள், அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? வசனம் கேட்க போகிறோம். வசனம் சொல்லி கொடுக்க யார் வராங்க? நீங்களே பாருங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மாதத்தில் கடைசி வாரம் வந்துட்டோம். நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு வசனமாக படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? எல்லா வசனத்தையும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் படிக்கிற வசனத்தெல்லாம் எழுதி வச்சுக்கிடணும். அதை நல்லா அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும். என்னென்ன சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம நடந்து ஏசப்பா பிள்ளைகளாக வாழணும். சரியா? இன்றைக்கி ஒரு வசனம் நம்ம படிப்போமா? சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 3 யோவான் 1:3. வசனத்தை கவனிச்சிங்களா? இப்போ அக்கா வசனம் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக அக்கா கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 3 யோவான் 1:3. என்ன குட்டீஸ், அக்கா கூட சேர்ந்து திரும்ப வசனம் ஃபுல்லாக சொல்லுவோமா? சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 3 யோவான் 1:3. ஹாய் குட்டீஸ், வசனத்தை படிச்சிங்களா? அதில் என்ன சொன்னாங்க? சாட்சியாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்த்தது எல்லாமே சாட்சியை குறித்து தான் பார்த்தோம். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சாட்சியாக வாழணும். ஓகேவா குட்டீஸ்? வாரம் சண்டே ஜாம் பாருங்க. ஓகே, பாய். படிச்சிங்களா? படிச்சிங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், வசனத்தை அப்படி எப்படி கேட்டு அப்படி விட்டுறக்கூடாது. எப்போ மனதை வச்சுக்கணும். அடிக்கடி சொல்லி பார்க்கணும். இந்த வாரம் போகிற எங்கே போகிறீங்க அங்கெல்லாம் போகும்போது வசனம் சொல்லி பார்க்கணும். எப்போ கேட்டாலும் வசனம் சொல்ல ரெடியாக இருக்கணும். இன்னைக்கு மட்டும் கேட்டுட்டு அப்படி விட்டுறக்கூடாது. அப்போ பிரயோஜனமே கிடையாது. வசனத்தை கேட்கும் பொழுது நல்ல மனசை பதிய வச்சுக்கணும். ஓகேயா? இப்போ அடுத்தால நம்ம சூப்பரான ஒரு கதை கேட்க போறோம். ரொம்ப அழகான அட்டகாசமான ஒரு கதை. சொல்ல யார் வர போறாங்க தெரியுமா? அது நான் தான். ஓகே குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு கதையை சொல்லி தர போறது யாரு? எஸ், அது நான் தான். ஓகே, இன்னைக்கு வாங்க நம்ம பைபிள் கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த பைபிள் கதையில பார்க்கும்பொழுது நம்மளுக்கு முதல்ல கதாபாத்திரங்கள் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். சரியா? ஏன்னா அந்த பைபிள் கதையில நம்மளுக்கு 3 கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. அவங்க யார் தான் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல பவுல் அப்படிங்கிற ஒரு அண்ணன், 2வது பிலமோன் அப்படிங்கிற ஒரு அண்ணன், 3வது ஓனேசிமு அப்படிங்கிற ஒரு அண்ணன். இந்த 3 பேரை பற்றி நம்ம பார்த்தோம்னா, அந்த பவுல் அப்படிங்கிறவங்களை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கதைகளில் அண்ணன்மார்கள்லாம் நிறைய பவுலை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதை நானும் ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு ஆசையாக இருக்கு இல்லையா? இந்த பவுல் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஏசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். என்னைக்கு ஏற்றுக்கொண்டாரோ அந்த நாளில் இருந்து ஏசப்பாவை தெரியாதவங்க எல்லாருக்குமே என்ன செய்வார்? இந்த பவுலனை ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பை என்ன செய்வார்? பகிர்ந்து கொடுப்பார்.
ரெண்டாவது பார்க்கும் பொழுது ஓனேசிமு, மூணாவது பிலமோன் இல்லையா. இந்த பிலமோன் அப்படிங்கிறவங்க ஒரு ஓனர் மாதிரி, இந்த ஓனேசிமு அப்படிங்கிறவங்க இந்த பிலமோனுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு அண்ணன். ஓகே, இதில் இன்னொரு இன்சிடென்ஸ் ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? அது கதை போகும்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? ஓகே, இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த பிலமோன் இந்த ஓனேசிமு அப்படிங்கிற இரண்டு மனிதர்கள், இரண்டு கதாபாத்திரங்களில் இந்த பிலமோன் அப்படிங்கிறவங்க ஒரு ஓனர், இந்த ஓனேசிமு அப்படிங்கிறவங்க இந்த பிலமோனுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு வேலையாட்கள், சரியா? ஒரு நாள் ஓனேசிமு என்ன பண்ணியிருக்காருன்னா, வா இந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொருளை என்ன செஞ்சுறாரு, பிலமோனுக்கு தெரியாமல் திருடிடுறாரு. அப்படி திருடின உடனே இவர் தப்பிச்சு ஓடிருக்காரு. எப்படியும் போலீஸ்காரங்க பிடிச்சு அவனை செஞ்சுருக்காங்க, ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஆனால் இதில் இன்னொன்று இருக்குது என்னென்னா, ஆனால் இந்த ஜெயிலுக்கு இவர் அறைக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னு சொல்லுங்க? பிலமோனா? இல்லை, பவுலண்ணா இருக்கிறாங்க, சரியா? இந்த பவுலண்ணா எப்படி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ள கேள்வி எழுதா? அப்படிதானே? ஏன்னா பவுலண்ணே ரொம்ப நல்லவன்னு சொன்னீங்க, இயேசுவோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் எப்படி இந்த பவுலண்ணே ஜெயிலுக்குள்ள வந்திருக்க முடியும்? அப்படிதானே? அது எதுக்காண்டினா, அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி யாராவது வெளியே சொன்னோம் அப்படின்னா, மற்ற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்கன்னா அவங்கள என்ன செய்வாங்க, உடனே ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள என்ன செஞ்சிருவாங்க, உடனே ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. அப்படி தான் இந்த பவுலண்ணனும் இயேசுவை குறித்து தெரியாதவங்க, இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு போய் சொல்லும் பொழுது அவரை பார்த்துட்டு உடனே என்ன செஞ்சுட்டாங்க, ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாங்க, சரியா? அதனால ஓனேசிமு பக்கத்தில் பக்கத்தறையில் யார் இருக்கா? இந்த பவுலண்ணே இருக்காங்க, சரியா? ரொம்ப நாள் அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு நாள் பவுலண்ணனும் ஓனேசிமும் சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. பவுலண்ணன் ஓனேசிமுட்ட கேட்குறாரு, தம்பி உன் பேர் என்ன, நீ எப்படிப்பா அந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லி ஓனேசிமுட்ட கேட்கும்போது ஓனேசிமு சொல்கிறாரு, ஐயா என் பேர் ஓனேசிமு, நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொருளை திருடிட்டேங்கய்யா, அதனால் அந்த இடத்துக்கு நான் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுங்கய்யா, நாளைக்கு நான் விடுதலையாக போயிடுவேங்கய்யா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாகவே சொல்லிட்டு இருந்தார். ஏன்பா தம்பி வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லியும், இல்லைங்கய்யா அந்த பொருள் திருடினதுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருக்குது, ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பாவம் செஞ்சதாக உணர்ந்தேங்கய்யா அப்படின்னு சொல்லி ஓனேசிமு வந்து. ஆனால் அந்த பவுலண்ணன் சொல்கிறாங்க, நான் உனக்கு ஒருத்தரை பார்த்து சொல்கிறேன், ஆனால் அவரை பற்றி நான் உன் இடத்துல சொல்லும் பொழுது, சொல்லி முடிக்கும்போது உன்னுடைய பாவம் அந்த எண்ணம் எல்லாமே என்ன செஞ்சிடும், உன்னை விட்டு அகன்று போயிடும், நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி பவுலண்ணன் ஓனேசிமுட்ட கேட்டிருக்காங்க. இந்த ஓனேசிமுக்கு ஒரே சந்தோஷம், வா அப்படி சொன்னீங்கன்னா என்னுடைய அந்த குற்ற மனசாட்சி எல்லாமே என்னை விட்டு போயிருமாங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லுதேன், அதை போகிறதும் போகாமல் இருக்கிறதும் உன்னோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பவுலண்ணே ஓனேசிமுட்ட சொல்லிடுவாங்க. உடனே சரிங்க சொல்லுங்க அப்படின்னா, நம்ம பவுலண்ணே இருக்காங்களா, யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கிட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருப்பாரு, அவர் உனக்காக எனக்காக மரிச்சிருக்காரு, உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் அடிபட்டார், அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக உயிர்த்தார், உன் பாவத்தை என் பாவத்தை முழுவதுமாக என்ன செஞ்சிட்டாரு, அவருடைய ரத்தத்தினால கழுவிட்டார் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துவ வம்ச வரலாறு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்காரு, ஓனேசிமுட்ட சொல்லியிருக்காரு. இந்த ஓனேசிமு அதை கேட்டதும், ஐயா அப்போ நானும் இயேசப்பா கிட்ட என்னுடைய பாவத்தை குறித்து நான் சொன்னேன்னா, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் என்னை மன்னிச்சிருவார் இல்லையா அப்படின்னு சொல்லி ஓனேசிமு பவுலண்ணன்ட்ட சொல்லியிருக்காரு. அதனால் பவுலும் ஆமாம் கண்டிப்பாக, அவர் என்ன, நீ என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை உன் முழுசில் உன் மனசில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னை உன் பிள்ளையாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுதியோ, அன்னைக்கே அவர் என்ன செஞ்சார், உன் பாவத்தை மன்னிச்சு உன்னை அவர் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து ஓனேசிமுட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அவரும் சரிங்க நான் அப்படியே பண்ணிடுதேன் அப்படின்னு சொல்லி அவரும் முழங்கால் படிட்டு என்ன செஞ்சிருக்காரு, ஏசப்பாக்கிட்ட ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அழுது ரொம்ப நேரம் ஜோம் பண்ணி அழுது அவருடைய பாவத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சார், ஏசு கிறிஸ்துக்கிட்ட சொல்லிட்டார். அதுக்கப்புறம் முழங்கால் ஜோம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு, அவர் ஜோம் பண்ணிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பழையது போல் வருவார் அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருந்து கேட்டவங்களாம் நினச்சிருந்தாங்களாம். ஆனால் அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சா. என்ன தெரியுமா? எஸ், அவர் எதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டார், ஐயோ நான் அந்த பாவம் பண்ணிட்டேனே, நான் ஒரு பாவியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தார் இல்லையா. ஆனால் அவர் என்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னாரோ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு, அவருடைய பாவத்தை முழுவதுமாக மன்னிச்சு அந்த பாவத்திலேருந்து அவர் என்ன செஞ்சார், முழுவதுமாக விடுதலை ஆக்கிட்டார். அதிலேருந்து வெளியே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். சரிங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இன்னும் ஒரு சின்ன விஷயம் நான் செய்ய வேண்டியிருக்குங்கய்யா, நாளைக்கு எனக்கு நான் விடுதலையாகி நான் போகிறேன், நான் எங்கள் ஓனர் நான் வந்து என் முதலாளி விடுதலையாகி போகிறேன், நாளைக்கு எங்கள் முதலாளிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பவுல்கிட்ட சொல்லியிருக்கார். நீ நாளைக்கு முத வேலையை அதை பண்ணு, ஓனர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஓனரை பற்றி விசாரிச்சிருக்கிறாங்க பவுலண்ணன். ஆனால் இந்த ஓனேசிமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஓனர் பேருங்க பிலமோன் அப்படின்னு சொல்லையுமே பவுலண்ணனுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ஒரு கோஇன்சிடென்ஸ் உண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது இங்கே தான். இந்த பவுலண்ணனுக்கு ஏற்கனவே யாரை தெரியுமா,
பிலமோன் அண்ணனை தெரியும் அப்படி சொல்லியும் அந்த பவுல் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேப்பா சரி நாளைக்கு போ, நான் ஒரு லெட்டர் எழுதி தரேன், அதையும் உன் கையோடு கொண்டு போய் என்ன செஞ்சிரு பிலமோன்ட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அடுத்த நாள் விடுதலை போகும்போது பவுல்கிட்ட லெட்டரை வாங்கிட்டு ஜாலியாக அப்படியே சந்தோஷமாக நடந்து போகிறார். நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு பிலமோன் அண்ணன்ட்ட என்ன செய்தார், இந்த லெட்டரை கொடுத்துட்டு, ஐயா இந்த மாதிரி நான் பவுல் அண்ணனை சிறைச்சாலையில் பார்த்தேங்கய்யா, அவரை பார்த்ததும் அவர் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாருயா, ஏசு கிறிஸ்து அப்படிங்கிறவரை பற்றி உனக்கு கற்றுக் கொடுத்தாருங்கய்யா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கடிதம் இருக்குல்லையே அதை வாசித்து பார்க்காரு. அந்த கடிதம் தான் வேதாகமத்தில் ஒரு அதிகாரமாக இருக்குது. பிலமோன் அப்படிங்கிற ஒரே ஒரு அதிகாரம் அதுதான். அந்த கடிதத்தை வாசித்து பார்த்து முடித்த உடனே இந்த பிலமோன் என்ன தெரியுமா பண்ணாங்க, அவர் கையை பிடிச்சி உள்ளே கூட்டு போய் சரிப்பா நீ வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம், நீ என் வேலைக்காரனா இல்லை, நீலேருந்து நீ என்னுடைய சொந்தக்காரங்களில் ஒருத்தனா, என் உறவினர்கள் ஒருத்தனா, நீ என்ன செய்ய போகிற, இந்த வீட்டுக்கு வரப்போற அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி உள்ளே கூட்டு போயிட்டாங்களாம். ஒருவேளை பவுல் அந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவை பற்றி அந்த ஒனேசிமு அப்படிங்கிற அண்ணன்ட சொல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒனேசிமு திரும்ப பிலமோன் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டிருப்பாரா? இல்லை இல்லையா? எஸ். இந்த பவுல் அண்ணனை பார்த்தோம்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து நம்ம ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவோமா இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா நம்மள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல மாட்டோம். இதெல்லாம் நம்ம கஷ்டமாக இருக்கும்போது ஏசு கிறிஸ்துவை பற்றி எப்படி சொல்லுவோம் இல்லையா? அப்படி தானே? ஆனால் அந்த பவுல் அண்ணன் அப்படி கிடையாது. அவர் உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. எனக்கு வேதாகமத்தில் ரொம்ப பிடிச்சிருந்த பவுல் அண்ணன் மிக முக்கியமான ஒருத்தர். பவுல் அண்ணன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன செய்வார், கடவுளை மட்டும் விடாமல் அவரை பற்றின அந்த சுவிசேஷத்தை எல்லார் இடத்துலையும் சொல்லி கொண்டு இருப்பார். சரிங்களா? அதே போல தான் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காரு, ஏசப்பாவை குறித்து ஒனேசிமு அண்ணன்ட்ட சொல்லியிருக்கிறாரு. இதே போல தான் இன்றைக்கி நம்ம இருக்கிற சூழ்நிலையில், ஐயோ ஒருவேளை இந்த இடத்துல நம்ம ஏசு கிறிஸ்துவை பற்றி சொன்னோம்னா நம்மளை திட்டிடுவாங்க, நம்ம கூட பேசாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இதில் பயத்தோடு இருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி இருந்தோம்னா நீங்களும் நானும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. நாம் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும்னா முதல்ல அவர் குறித்து மற்ற எல்லாருக்கும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லையா இருக்கட்டும், நீங்கள் விளையாடுகிற இடத்துலையா இருக்கட்டும், உங்கள் ஸ்கூலில் இருக்கட்டும், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளை நீங்கள் சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சுருவாங்க, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாங்க. சரிங்களா? இன்றைக்கி இந்த கதையை கேட்ட நீங்கள் ஏசு கிறிஸ்துக்கு எப்போதுமே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக, அந்த பவுல் அண்ணனை போல் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், இன்றைக்கி ஒரு உறுதி எடுக்கணும். எடுப்பீங்களா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? இன்றைக்கி ஏசப்பா நான் இன்றைக்கி பவுல் அண்ணன் எப்படி உங்கள் கூட இருந்தாரோ, பவுல் அண்ணன் எப்படி உங்களை குறித்து எல்லாருக்கும் சாட்சியாக இருந்தாரோ அதே போல் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். எடுப்பீங்களா? எடுப்பீங்களா? எடுப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், ஓகே பிள்ளைங்களா, அப்போ பார்க்கலாம் இன்னொரு நாள். டாடா பை பை, see you. எல்லா இடத்துலையும் சாட்சி காத்துக்கொள்ள முடியுமா? முடியும். சிறைச்சாலையில, ஜெயில ஒருத்தர் சாட்சியோடு இருந்தாரு. அது நிமித்தமா எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா? எங்க போனாலும் நீ இயேசு மேல் உள்ள நம்பிக்கைய, சாட்சியை காத்துக்கொள்ளணும். பைபிள்ல சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஓகே, அடுத்தபடியா இன்னொரு கதை பார்க்க போறோம். என்ன கதை தெரியுமா? இன்னொரு அழகான ஒரு கதை பார்க்க போறோம். இந்த கதையை சொல்ல யார் வர போறாங்க? யாரும் வரல, நான் தான் சொல்ல போறேன். ரொம்ப நாளா நான் உங்களுக்கு கதையை சொல்லல. நிறைய நாள் இந்த கிறிஸ்டோபர்னே, அப்புறம் சமுத்திரண்ணே, அப்புறம் ஜபாக்கா, இப்படி மலரக்கா, இவங்களே மாறி மாறி கதை சொல்றாங்கல்ல. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? வெரி குட். ஒரு ஊர்ல ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பி பேரு பிரசாந்த். என்ன பேரு? பிரசாந்த். கரெக்ட். இந்த பிரசாந்த் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கட்டிக்கார பையன். சண்டே ஸ்கூலுக்குலாம் போவான், விபிஎஸ்க்குலாம் போவான், அம்மா அப்பா சொன்னதெல்லாம் கேட்பான். ரொம்ப நல்ல பையன். அன்னைக்கு பிரசாந்த் வீட்டில் ஒரு குட்டி மீட்டிங் நடந்தது. என்ன மீட்டிங் தெரியுமா? பிரசாந்த் ஸ்கூல்ல மறுநாள் இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு மறுநாள் ஸ்போர்ட்ஸ் டே. ஸ்போர்ட்ஸ் டேனா என்ன? எல்லாம் ரன்னிங் ரேஸ் இருக்கும், அப்புறம் ஜம்பிங், அப்புறம் இந்த கம்பு கொண்டு எறிவாங்க, அப்புறம் இந்த குண்டு கொண்டு எறிவாங்க. நிறைய குட்டி குட்டி கேம் விளையாடுறீங்கல்ல, நிறைய கேம்ஸ் இருக்கும். நாளைக்கு அந்த கேம் நடக்க போகுது. அதுக்கு முந்தின நாள் பிரசாந்த் வீட்டுல ஒரு பெரிய மீட்டிங். எதுக்காக தெரியுமா? பிரசாந்த் ஒவ்வொரு வருஷமும் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறான். ஆனா பிரசாந்தால ஜெயிக்க முடியல. எல்லா வருஷமும் தோத்து போயிடுறான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையா இருந்து அவன் சொன்னாங்க, டேய் பிரசாந்த், இந்த வருஷம் நீ என்ன பண்றியோ எது பண்றியோ, கப்போட வீட்டுக்கு வர, கப்பில வீட்டுக்கு வராது, எங்க பேரு. என்ன மம்மி சொல்றீங்க? ஆமாடா,
நீ கப்போட வரணும். மம்மி நானும் ட்ரை பண்றேன், எவ்வளவு ஓடி பாக்குறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்குறேன், முடியல பாத்தீங்களா? இந்த தடவை நீ கஷ்டப்பட்டு ஓடி அப்படியா ஜெயிச்சிடணும். சரி மம்மி நான் முயற்சி பண்றேன். அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு பையன் குடுக்குடுன்னு ஓடி வந்தான். யார் தெரியுமா? பிரசாந்தோட ஃப்ரெண்டு. அவன் சொன்னா, ஆண்டி ஆண்டி ஒரு சந்தோஷமான செய்தி. என்னடா? பிரசாந்த் ஒரு சந்தோஷமான செய்தி. என்னடா செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமான செய்தின்னு சொல்லுடா. ஒரு மேட்டர் தெரியுமா? நம்ம ராஜா இருக்கான்ல, இந்த ராஜா ரன்னிங் ரேஸ்ல ஓடி வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவல அந்த ராஜா. ஆமா, அந்த ராஜாவுக்கு காலில் லேசா சுளுக்கிக்கிட்டு. ஐயோ என்னடா சொல்ற? ஆமா, அப்ப விளையாட வரமாட்டானா? லேசா தான் சுளுக்கி இருக்கு, ரொம்ப வலி கிடையாது. அவன் நடக்கும்போது ஒன்றும் தெரியாது, ஓடும்போது தெரியாது. ஆனா அவனுக்கு இயல்பா ஓட முடியாது. நீ எப்படி சொல்ற? நான் அவங்க அப்பா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனதை பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்ல போய் அவனை காலை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா சொன்னாங்க, பிரசாந்த் அம்மா, பிரசாந்த் இந்த நீ தான் ஜெயிக்கிற, நீ தான் ஜெயிக்கிற, நினைச்சபடி ஆண்டு ஜபத்தை கேட்டாரா, உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்ப பிரசாந்த் சொன்னா, மம்மி அப்ப நான் ஜெயிச்சிருவேனா? அவன் இல்லைன்னு நீ தான் வழக்கமணி செகண்ட் இல்லை ஃபர்ஸ்ட் பிரைஸ் போ. ஃப்ரெண்டு சொன்னா, ஆண்டி ஆண்டி அப்ப நாளைக்கு கேக்கு சாக்லேட் ஸ்வீட்லாம் தருவீங்கல்ல? என் பிள்ளை ஃபர்ஸ்ட் வந்து கட்டாயம் தருவான்டா. மறுநாள் எல்லாம் போனாங்க, ஸ்போர்ட்ஸ் டேக்கு எல்லாம் அசம்பிள் ஆயிட்டாங்க, கூட்டமா உட்காந்துருக்காங்க. பிரின்சிபல் சார் வந்தாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அசம்பிளிலாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க ஈவெண்ட்டுக்கு போங்க, அவங்கவுங்க ஸ்போர்ட்ஸுக்கு போய் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, போங்க போங்கட்டாங்க. எல்லாம் ஓடினாங்க. ராஜா அப்படி நடக்கிறான், ஆனா அவன் நடையிலே ஒரு சின்ன மாற்றம் தெரியுது. அதை பிரசாந்த் அப்படி பார்த்துட்டே இருக்கிறான். ஓஹோ உன் காலில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி போனாங்க. அவன் நினைச்சான் ரன்னிங் ரேஸுக்கு ராஜா வராமல் போனாலும் போயிடுவான்னு நினைச்சான். ஆனா ராஜா விட்டு கொடுக்கல, ரன்னிங் ரேஸ்க்கு வந்தான். பெரிய கியூ நிக்கிறாங்க, வருஷம் நிக்கிறாங்க. சார் விசில் எடுத்தாங்க, விசில ஊதுனாங்க பாரு, ஓடுறாங்க. ஓடுனா ராஜா முன்னாலே ஓடிக்கிட்டு இருக்கான். பிரசாந்த் அப்படியே முயற்சி பண்றான், ஆனா ராஜா பீட் பண்ண முடியல. ராஜா முன்னால போற, என்னடா இவனுக்கு காலில் வலிக்குதுன்னு சொன்னாங்க, நல்லா ஓடுறானே அப்படின்னு சொல்லி பிரசாந்த் நினைச்சிட்டே ஓடுறான். ஒரு காலகட்டம் வரும்பொழுது கொஞ்சம் தூரம் ஓன உடனே ராஜாவால் நல்லா ஓட முடியல, கொஞ்சம் ஸ்லோவாச்சு. பிரசாந்த் வேகமா ஓடி சுத்தி வந்து அந்த கயிறை தட்டி முதல் பரிசு எடுத்தான். எல்லாரும் கைத்துட்டாங்க. வரலாற்றிலே ஒரு பெரிய மாற்றம். 5-6 வருஷமாக ராஜா தான் ஃபர்ஸ்ட் வந்தான். இந்த இடம் முதல்ல பிரசாந்த் ஃபர்ஸ்ட் வந்துட்டான். ராஜாவுடைய அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம். பிரசாந்த் அம்மா அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், பிரசாந்த் ஃப்ரெண்ட்ஸும் சந்தோஷம், எல்லாம் கத்துறாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க. பிரின்சிபல் ஒரு சின்ன கப்பை கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் விளையாட்டு போட்டியிலே ஓட்டப்பந்தயத்திலே முதல் பரிசை பெறுவது பிரசாந்த் அப்படின்னு சொல்லி கப்பை நீட்டினாங்க. கப்பை நீட்டின உடனே பிரசாந்த் அப்படியே மெதுவாக மேடேறி வந்தான். வந்துட்டு, சார் இந்த கப்பை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். பிரின்சிபல், ஏண்டா? சார் இந்த கப்புக்கு தகுதியானவன் ராஜா தான். என்ன சொல்ற? ஆமா, ராஜாவுக்கு காலில் ஒரு சின்ன குறைபாடு இருக்குது. யார் சொன்னா அவனுக்கு? நேற்று அவன் டாக்டரை போய் பார்த்துட்டு இருக்கான். அந்த ராஜாவுக்கு காலில் சிறிய ஒரு ஊனம் இருக்குது, இந்த குறைபாடு இருக்கு, அதனாலதான் அவன் வேகமா ஓட முடியல. அந்த குறைபாட்டை வச்சுட்டு அவன் வேகமா ஓடி வந்து ஜெயிச்சான் பாத்தீங்களா? அப்படி அவனுடைய பலவீனத்துல அவன் தோத்தது தோல்வி கிடையாது, நிச்சயமா ராஜா தான் ஜெயிக்கணும். இந்த தடவை பிரசாந்த் செகண்ட் பிரைஸ் சொல்லுங்க. எல்லாரும் அதிர்ச்சியில் இருந்தாங்க. என்னாச்சு இந்த பையனுக்கு? ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போயிட வேண்டியதானே? அப்ப சொன்னா, சார் நம்ம ஏசப்பா பிள்ளைகள், ஒருத்தர் நேசிக்கணும், ஒருத்தர் அன்பு காட்டணும்னு ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல கூட எங்க அக்கா தான் சொன்னாங்க, நம்ம கிறிஸ்தவங்க மாதிரியா இருக்கணும். அந்த திரளான கூட்டத்துல அந்த மைக்கில் அவன் சொன்ன சாட்சி அநேகரை கண்ணீர் வர வச்சுது. அப்படி பார்த்தாங்க, யார் கை தட்டினாங்க. இதுதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. ஒருவேளை அன்னைக்கு அவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு இறங்கி வந்திருந்தான்னா இவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சிருக்குமா? அவ்வளவு பெரிய மேடையில இவ்வளவு பெரிய புகழ் கிடைச்சு பாத்தீங்களா? எதனால? விட்டு கொடுத்ததுனால, உண்மைக்கு விட்டு கொடுத்ததுனால. நீங்க கூட சண்டே ஸ்கூல்ல VBS நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்றீங்க, ஆனா அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்களா? நடக்கல. இல்ல, ஏதோ பேசுறோம், ஏதோ கேட்கிறோம், ஏதோ வசனம் படிக்கிறோம், ஏதோ கதை கேட்கிறோம், அப்படித்தானே? இயேசுவுக்கு உண்மையான சாட்சியாக, உண்மையான மாதிரியா இருக்கும் பொழுது கப்பு இல்லை, கப்பை விட பெரிய உலக அளவிலான பெரிய பெரிய பரிசுகளிலே கர்த்தரை உன்னை உயர்த்த முடியும். குட்டி தம்பி தங்கச்சி, நீ எப்படி இருக்கிற? எல்லா இடங்களிலும் நீ கிறிஸ்தவன் அப்படிங்கிற சாட்சியை காத்துக்கொள்றியா? கிறிஸ்தவன் என்ன தெரியுமா?
ஒரு ஆள் நீ போகும்பொழுது கிறிஸ்து அவன் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவே போறாரு. நீ போகும் பொழுது உன்னை கிறிஸ்து அவன் சொன்னா இயேசு கிறிஸ்துவே போறான்னு அர்த்தம். நீ அப்புறம் இயேசு கிறிஸ்துவ மாதிரி வாழணும் இல்ல? வாழ்றியா? வாழல இல்ல? வாழ்க்கை சரி செய்து கொள்வியா? ஓகே குட்டி தம்பி தங்கச்சி, ஆண்டவர் கூட பேசுவாங்க. ஆண்டவர் பேசும் பொழுது ஆண்டை கீழ்ப்பிடிஞ்சு ஆண்டவரே நானும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழன்னு சொல்லி நீ தீர்மானம் எடு. ஓகே குட்டி பிள்ளைகளா, இப்ப நம்முடைய நிகழ்ச்சியினை கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? கரெக்ட், நீங்க ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆக்டிவிட்டி டைம். ஆக்டிவிட்டி டைமுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க தானே? ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? ஆக்டிவிட்டிக்கு நம்ம அண்ணமார் கூப்பிட்டுருமா? இன்னைக்கு இந்த ஆக்டிவிட்டியில 4 அண்ணன்மார் கையை கோர்த்து நிக்க போறாங்க. நிக்கிறாங்க பாத்தீங்களா? பாருங்க, நீங்களே பாருங்க. இவங்க என்ன பண்ண போறாங்க தெரியுமா? கையை கோர்த்து வட்டமா நிக்கிறாங்கல்ல, அப்படி அந்த கையை விடாம அப்படியே திரும்பி இப்படியே ரிவர்ஸ்ல வரணும். அந்த வட்டம் இப்படி இருக்குல்ல, இந்த பிடிச்சுட்டு அப்படியே திரும்பணும். அவங்களால திரும்ப முடியுமா? திரும்ப முடியாதா? என்ன செய்ய போறாங்க நீங்களே பாருங்களேன். தமிழா, இப்போ உங்களுக்கு டாஸ்க். இப்போ நீங்க 4 பேரும் வட்டம் பண்ணிக்கிறீங்கல்ல, இதே வட்டம் அப்படி டோட்டலா 90 டிகிரி ரிவர்ஸ்ல வரணும். ஆனா கையை விடக்கூடாது. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கையை காலை உடச்சு விட்டுறாங்க. உங்களால் முடியாது, பழைய வழிக்கு வாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்குது. நீங்கள் கையை முறுக்கி காலை முறுக்கி இன்னொரு ஆள் கையை பெண்டாகி விட்டுறாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாரும் கிறிஸ்டோபரை ஃபாலோ பண்ணுங்க. கிறிஸ்டோபர், நீங்கள் ஃப்ராங்க்லினுக்கும் சமுத்திரத்துக்கு இடையில அந்த கை கேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போங்க. அதுக்கு பிறகு ஃப்ராங்க்லின் போங்க. அந்த கேப்பில் ஃப்ராங்க்லின் போங்க. ஃப்ராங்க்லின் தொடர்ந்து அப்படியே நீங்கள் போங்க. நீங்கள் போங்க தம்பி, அந்த கேப்புக்குள்ளே போங்க. அப்படி போங்க. அப்படி போயிட்டு வெளியே வாங்க. ரிவர்ஸ் வந்துட்டீங்களா? கையே விடலை, டோட்டலாக ரிவர்ஸ் வந்துட்டீங்க. இதில் கான்செப்ட் என்னென்னா, ஒரு தலைவரை பின்பற்றினீங்க, ஒரு மாதிரியை பின்பற்றினீங்க. கிறிஸ்டோபர் ஒரு மாடல், அவர் பின்னால் நீங்கள் கரெக்டாக போனீங்க, ஒரு வழிக்கு வந்தீங்க. ஆளாளுக்கு முறுக்கிட்டீங்கன்னா கையை பெண்டிங்கில் தான் விடுவீங்க. ஓகே, தேங்க்யூ. என்ன பார்த்தாங்க பார்த்தியா? கிறிஸ்டோபரோட கையை இப்படி முறுக்கிறாரு, சமுத்திரோட கையை இங்க திருக்கிறாரு, இங்க கை வலிக்குது. பிராங்க்லின் என்ன முக்கியமா முக்கிறாரு. கடைசி ஜெயிக்காங்களா? ஜெயிக்க முடியல. கடைசியில ஒருத்தரை பின்பற்றினாங்க. ஒருத்தரை பின்பற்றி அந்த ஒரு சின்ன மேடு மாதிரி ஆக்கிட்டு அதுக்குள்ளோடி அப்படியே ஒருத்தரா வெளியே வந்தாங்கல்ல. கடைசியில எல்லாரும் நினைச்சபடி அப்படி ரிவர்ஸ்ல அப்படியே கையை கொடுத்துட்டாங்க. பாத்தியா? அவங்க எப்படிலாமோ முயற்சி பண்ணாங்க, முடியல. ஆனா ஒருத்தரை பின்பற்றும் பொழுது வாழ்க்கையில அவங்களால சாதிக்க முடிஞ்சது. நம்ம இயேசுவை பின்பற்றும் பொழுது, இயேசுவின் பின்னால போகும் பொழுது நிச்சயமா சாதிக்க முடியும். நம்ம முயற்சி பண்ண கையை முறுக்கலாம், காலை முறுக்கலாம், அப்படி குதிக்கலாம், எப்படி குதிக்கலாம், என்ன பண்ணாலும் முடியாது. இயேசு என்கிற ஒரு நபரை பின்பற்றி செல்லும் பொழுது, இயேசு என்கிற ஒரு நபரை பின்பற்றி நீ வாழும் பொழுது, உன் சாட்சியை காத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி மூலமாக ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறது அதுதான். ஓகே, இந்த நாளுடைய இறுதி நிலைக்கு வந்துட்டோம், கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். எல்லாம் முடிந்தது. பைபிள் கதை கேட்டோம், புதுக்கதை கேட்டோம், ஆக்டிவிட்டி பார்த்தாச்சு. அடுத்தால கேள்வி நேரம். கேள்வி நேரம். பவுல் ஒரு கடிதம் எழுதினாரு. பவுல் ஒரு கடிதம் எழுதினாரு. அந்த கடிதத்தை யாருக்கு எழுதினாரு? பவுல் ஒரு கடிதம் எழுதினாரு. அந்த கடிதத்தை யாருக்கு எழுதினாரு? பைபிள் கதை அதுல இருந்து இல்ல, பவுல் ஒரு கடிதத்தை எழுதினாங்க. அந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது? ஒரு அதிகாரம் கொண்ட அந்த கடிதத்தை யாருக்கு பவுல் எழுதினார்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? விட தெரிஞ்சுட்டா? சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்களுக்கு விட தெரிஞ்சதுன்னா உடனடியாக உங்க மொபைல் எடுத்து அதை டைப் பண்ணி அதை கீழே ஒரு நம்பர் தெரிஞ்சு பாருங்க. இந்த நம்பருக்கு உடனடியாக எஸ்எம்எஸ் பண்ணுங்க. உங்க பதில் எங்கிட்ட வந்து சேரும். நாங்க உங்களுக்கு குறிப்பெடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கான சிறப்பு பரிசுகளை உங்களுக்கு கொடுப்போம். ஜபாக்கா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. யாரெல்லாம் நீங்க எஸ்எம்எஸ் பண்றீங்க?
பண்ணிட்டீங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரே வீட்டில் 2-3 பேர் இருந்தால் கூட ஒரே மொபைல் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், தப்பு கிடையாது. அப்பா மொபைல்ல இருந்து கூட நீங்கள் அனுப்பலாம். ஓகேயா? வெரி குட் வெரி குட் வெரி குட். இன்றைக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை, எல்லா இடத்துலையும் சாட்சியுள்ள வாழ்க்கை. ஆலயத்திலே, பள்ளியிலே, மருத்துவமனையிலே, விளையாட்டும் இடத்திலே, எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவ பிள்ளைகள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னு கான்செப்டை நீங்க புரிந்து கொண்டீங்க. வாழ முயற்சிங்க. ஏற்கனவே சொன்னேன், காந்தியடிகள் என்ன சொன்னாங்க? ஒரு கிறிஸ்தவனை நான் பார்க்கல, ஏசு கிறிஸ்து நல்லவர், பைபிள் எனக்கு பிடிக்கும், ஆனா ஒரு கிறிஸ்தவனை நான் பார்க்கல. கிறிஸ்தவனை பார்த்துருந்தேன்னா காந்தியடிகள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரு. இன்னைக்கும் கூட அநேகர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் விட்டு தள்ளிதான் போறாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முன்னால வரல. ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ நம்ம முயற்சி பண்ணுவோமா? தேர்ந்தெடுப்போமா? இந்த 4 வாரமும் ஆண்டவர் அதை குறித்து அவங்கள்ட்ட பேசினாங்க. ஓகே, இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? என்ன ஜெபம் பண்ண போறோம்? ஆண்டவரே, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ, கிறிஸ்தவன் என்பதை மற்றவங்க கண்டுகொள்ள, நான் போகும் பொழுது என்னை பார்க்கிறவங்க இது கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று உண்மை நாமித்த உயர்த்த எனக்கு ஒரு விஷயம் ஜெபம் பண்ணுமா? இல்லை கை கூப்பி கண்ண முடியுங்களா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை. உம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள நண்பர்கள் மத்தியிலே, உறவினர் மத்தியிலே, ஆலயத்திலே, தெருவிலே உம்முடைய பிள்ளை என்பதை மற்றவங்களுக்கு வெளிக்காட்ட எனக்கு உதவி செய்யும். எங்க இருந்தாலும் நான் உம்முடைய பிள்ளை என்பதை மற்றவங்க அறிந்து கொள்ளணும். உண்மையாக கிறிஸ்தவனாக, கிறிஸ்தவளாக என்னை மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நல்லா ஜெபம் பண்ணீங்களா? தீர்மானம் எடுத்தீங்களா? ஆண்டவங்களோட பேசுறாருல. இனிமேல் நம்ம ஒரு உண்மையான கிறிஸ்தவனை வாழ்ந்து காட்டுவோமே. கிறிஸ்தவ பிள்ளைய நீ வாழ்றதுனால உனக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் நாமத்தை சொல்றதுனால உனக்கு என்னைக்குமே குறைவுபட மாட்டேன். ஒருவேளை இப்ப ஏதாவது செலவு கேள்வி பண்ற மாதிரி இருக்கலாம், ஆனா நிச்சயமா வெற்றி உனக்கு தான். மீண்டும் ஒரு அட்டகாசமான சண்டே ஜாம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குவே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.